உங்களுடைய விதி என்பது 2 வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுறேன் பாருங்க. 13/10/1995. சரிங்களா? இப்ப இந்த தேதி, மாசம், வருஷம் இந்த 3 விஷயங்கள் கூட்டும் போது உங்களோட கர்மிக் நம்பர் விதியன் அப்படின்ற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் கூட்டி காட்டுறேன் பாருங்க. 1 + 3 4 வந்துடும், பிளஸ் 1 + 0 1, மறுபடியும் 1 + 9 + 9 + 5 டோட்டலா கூட்டி பாருங்க. 18, 19, 24. இது நீங்க மறுபடியும் கூட்டுங்க. 4 + 1 5, 5 + 24 மறுபடியும் 29. இந்த 29 மறுபடியும் கூட்டினீங்கன்னா 11, 11 மறுபடியும் கூட்டினீங்கன்னா 2 வந்துருச்சுங்களா? அப்ப நீங்கள் பிறந்த தேதிக்குரிய எண் 2ன்னு வரும் பட்சத்துல இதான் உங்களுடைய கர்மா, உங்களுடைய விதி எண் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். 2ஆம் நம்பர் என்பது சந்திரனுடைய எண். அப்ப அந்த சந்திரனுடைய கர்மால நீங்க பிறந்திருக்கிறீங்க. அப்ப அந்த சந்திரனுடைய கர்மால பிறக்கும் போது அந்த சந்திரனுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்பர் உங்களோட பெயர் என்ன வைக்கும் பட்சத்துல நற்பலன்களை ஏற்படுத்தும். இதற்கு ஆப்போசிட்டா நீங்க இந்த 2ஆம் நம்பருக்கு பகை எண், எதிரி எண் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் வைக்கும்போது நீங்க உங்களோட கர்மால இருந்து எஸ்கேப் ஆகுறீங்கன்றது கணக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிறைய விதமான பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. ஒவ்வொரு மனிதனும் எதுக்கு வந்து பிறவி எடுக்கிறான்? அவங்க சென்ற பிறவியில் செய்து அந்த கர்மாவை கழிப்பதற்கு தான். ஆனா அது வந்து எஸ்கேப் ஆகும்னு நினைக்கும் போது அங்க பிரச்சனை என்பது வரும். அப்ப அந்த கர்மாவை கழிக்கணும்னா உங்களுடைய கர்மிக் நம்பரான 2ஆம் நம்பர்ல வருவது போல உங்களுடைய பெயரன் வைக்கணும். இதான் கான்செப்டே. இந்த 2ஆம் நம்பருக்கு சார்பான எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2ஆம் நம்பருக்கு நட்பு எண்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு, சம எண்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு, பகை எண்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. 1, 2, 5 இதுதான் நட்பு எண். அதே போல 2ஆம் நம்பருக்கு இந்த 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரே நட்பு எண் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். 3, 6, 8, 9 இதெல்லாம் சமயம். பகையன் பட்சத்துல அதே போல 4, 7 இதெல்லாம் பகையன் அடிப்படையில் வந்துடலாம். அப்ப 2ஆம் நம்பர்ல பிறந்தாங்கன்னா சூரியன் நம்பர் 1, 2, 5, 3, 6, 8, 9 வைக்கலாம். 4, 7 வைக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இதன் அடிப்படையில் வைக்கும் போது நிச்சயமாக சந்திரனுடைய முழு பலனை அவங்க லைஃப்ல அனுபவிக்க முடியும். சந்திரனாலே நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல புத்தி கூர்மை, அந்த அளவுக்கு ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சனா இருப்பாங்க, வில் பவர் கொண்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து மனதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சந்திரன் தான். அப்ப எதையும் சாதித்த காட்டணும்னு சொல்லி தன்னம்பிக்கை, ஒரு ஆளுமை பண்பு எல்லாமே இருக்கும். சூரியனை போன்றே சந்திரனும் வந்து அரச கிரகம் தான். சூரியன் எப்படி ராஜான்றாங்களோ சந்திரன் வந்து ராணி. ஓகேங்களா? அப்ப அந்த ராணிக்குண்டான அந்த செல்ல பலம், பொருளாதார சிறப்பு, பெயர் புகழ், அந்தஸ்து எல்லா விஷயங்களும் முழுமையாக கிடைக்கப்பெற்றவர்கள் இந்த 2ஆம் நம்பர் விதி எண்ணாக பெற்றவர்கள்.